ஃப்ரெண்ட்ஸ் குட்டி மினி vlog பார்க்கலாமா? ஏர்வாடி மீன் மார்க்கெட்டில் மீனை வாங்கிட்டு அதே கையோட ஒரு 3 kg சிக்கன் வாங்கிட்டோம். எதுக்குன்னா பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்றதுக்கு. வீட்டில் இருந்தே நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதை வந்து நாங்கள் மார்னிங்கே மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். ஈவினிங் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் நாங்கள் இந்த பீச்சுக்கு வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பவளப்பாறையெல்லாம் சுற்றி காட்டுறதுக்கு நமக்கு கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க இந்த போட்டில். ஸோ வந்து 4 மணியோட க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே அலோவ் பண்ணல. சரி அதனால் நாங்கள் பீச்சிலேயே உட்காந்து நிறையா விளையாண்டுட்டு தண்ணியில் செமையாக ஆட்டமெல்லாம் போட்டுட்டு அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்லான்ட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது இந்த பார்பிக்யூ பண்ணுறது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெருப்பை மூட்டிட்டு ஃபஸ்ட்டு லெக் பீஸா அடுக்கி வச்சுட்டோம். அதுதான் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். சின்ன சின்ன பீஸ் கூடி சீக்கிரமாக வெந்துடும். எங்களுக்கு ஒரு டவுட்டு, இவ்வளோ இருக்குதே இதில் வேகுமா வேகாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்டாக தான் வச்சோம். வெந்தால் சாப்பிட்லாம், இல்லைன்னா ரூமில் போய் ஆயிலில் போட்டு பொரித்து சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் சூப்பராக வெந்திருந்தது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. பார்பிக்யூ மேலே வந்து நல்லா பட்டர் தடவுனா சூப்பராக இருக்கும். இங்கே பட்டர் கிடையாது. அதனால் கோகோனட் ஆயில் வாங்கி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இந்த கோகனட் ஆயிலோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்துச்சு. லெக் பீஸ் எல்லாம் செமையாக வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டோம். ரூம்லேருந்து வரும்போதே வந்து மயோனஸ் வந்து நாங்கள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதையும் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ற அனுபவம் இருக்குதே, சொல்லவே வார்த்தை இல்லை. அந்தளவுக்கு